ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், ராஜா கர்த்தமன், நலன், சந்திராங்கதன், முருகன், மன்மதன் உருவம் பெற்றார். ஆதிசேஷன், தட்சன் மற்றும் பலர் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலையை அடைந்தனர். இந்த அற்புதமான குறிப்பை அன்பர்கள் பயன்படுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள், அற்புதங்கள், நன்மைகள் நடப்பு வாழ்க்கையிலே வரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 4/4/2026 கிழமை, சனிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் பங்குனி 21வது நாள். இன்றைய விசேஷம் காரைக்கால் அம்மையார் குரு பூஜை, திருப்பரங்குன்றம் முருகன் திருக்கல்யாணம், திருவெள்ளரை நாதர் விழா தொடக்கம், திருதியை திதி. இன்றைய நல்ல நேரம் 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி துவிதியை காலை 10:09 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி, இரவு 9:21 வரை. யோகம் அமிர்த சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சமநோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, ரேவதி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், காப்பு தடை நீங்க. நமது பண்பாட்டில் ஒன்றிவிட்ட விஷயம் இறை வழிபாடு. இந்த மரபால் நம்மை காத்து வரும் தெய்வங்களுக்கு நாம் ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு காலகட்டங்களில் சிறப்பு வழிபாடு செய்கின்றோம். அதற்காக ஆண்டுக்கு ஒரு முறை கடும் விரதம் கடைபிடிக்கின்றோம். இந்த விரதத்தை கடைபிடிப்பதற்கு ஆலயத்திலே உள்ள கொடிமரத்தில் காப்பு கட்டப்படுகிறது. இவ்வாறு காப்பு கட்டிவிட்டால் நாம் அன்றாடம் வெளியூர் பயணங்களை முடக்கி வைக்க நேரிடுகிறது. ஆலய விழா தொடர்ந்து முடிந்து காப்பு அவிழ்க்கப்படும் வரை பயணங்கள் ரத்து செய்ய வேண்டிய வருகிறது. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் சிலருக்கு வெளியூர்கள், வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பின் காரணமாக, காப்பு தடை காரணமாக வேலைவாய்ப்பை கை நழுவ சூழ்நிலையும் வந்துவிடுகிறது. காப்பு தடையை மீறி செல்ல முடிவதில்லை. இப்படிப்பட்ட காப்பு தடை காலங்களில் இந்த எளிய பரிகாரத்தை செய்து காப்பு தடையிலிருந்து விடுபட்டும் தெய்வ குற்றத்திற்கும் ஆளாகாமலும் அந்த வேலைவாய்ப்பையும் அடையலாம். முதலாவது பரிகாரம், காப்பு கட்டப்படும் விழா நடைபெற உள்ள ஆலயத்தில் கொடிமரத்திற்கு காணிக்கை வைக்க வேண்டும். பின்பு கொடிமரத்திற்கு அருகில் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதனை வெளியூர் பயணத்தின் போது கையோடு எடுத்து செல்ல வேண்டும். ஊரில் விழா முடிந்தும் காப்பு கட்டும் அவிக்கும் நேரத்தில் நீங்கள் எடுத்து சென்றுள்ள கொடிமரத்து மண்ணை வணங்குக. அதற்கு பிறகு
அந்த மண்ணை நீங்கள் செல்லுகின்ற ஊர்களிலே கோவில் தர்ப்ப குளத்திலே போட்டுவிடுங்க. இப்படி செய்வதால் தெய்வ குற்றம் வராது, முக்கிய பயணமும் தடையாகாது, வேலைவாய்ப்பும் கைவிட்டு போகாது. இரண்டாவது பரிகாரம், இந்த முதல் பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் முக்கிய பயணங்களை மேற்கொள்ளலாம். அதற்கு பிறகு ஊரில் காப்பு கட்டும் அவிக்கும் நேரத்தில் நீங்கள் சென்றிருக்கும் ஊரில் உள்ள கிருஷ்ண பகவானை தரிசித்தால் காப்பு கட்டை மீறுவது குற்றமாகாமல் தெய்வ அருளை பெறலாம். நாளைய தினம் தடையின்றி தனவரவு காரிய வெற்றிகளை பெற அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பெற இருக்கின்றோம். நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. இலவசமாக ஜோதிடத்தை பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற அற்புதமான ஒரு பகுதி இதுதான். கடந்த பல தினங்களாகவே 7ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கலஸ்திரஸ்தானம், கணவன் மனைவியை காட்டுகின்ற ஸ்தானம், பாகஸ்தர்களை காட்டுகின்ற ஸ்தானம், வாடிக்கையாளர்களை காட்டுகின்ற ஸ்தானத்தை பற்றி பல்வேறு கோணங்களில் நாம் ஆராய்ந்த வண்ணமாகவே இருக்கின்றோம். இப்பொழுது திருமண தோஷம் யாருக்கெல்லாம் நிகழும், அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். 7ஆம் அதிபர் 3, 6, 8, 12 நின்றால் திருமண தோஷம். 7இல் அசுபர்கள் தனியாகவோ கூடியோ நிற்க திருமண தோஷம். 7ஆம் வீட்டின் அசுபர்கள் பார்வை பெற்றிருக்க திருமண தோஷம். 2ஆம் வீட்டில் அசுபர்கள் நிற்க திருமண தோஷம். 8ஆம் வீட்டில் அசுபர்கள் நின்றாலோ பார்வையை 8ஆம் அதிபர் மறைந்தோ நின்றோ இருந்தால் திருமண தோஷம். லக்னம் 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12வது வீட்டிலே ராகு கேது நிற்க நாகதோஷம். செவ்வாய் லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு 2, 4, 7, 8, 12 நிற்க செவ்வாய் தோஷம். செவ்வாய் 7 அல்லது 8 நிற்க கடுமையான செவ்வாய் தோஷம். சுக்கிரன் 7 நிற்க கலஸ்திர தோஷம் அல்லது கலஸ்திர சுக்கிர தோஷம். சுக்கிரனும் கேது கூடியிருக்க சுக்கிர தோஷம். சூரியனோடு கேது கூடியிருக்க சுக்கிர தோஷம். குருவுடன் சுக்கிரன் கூடியிருக்க சுக்கிர தோஷம். சனியுடன் சுக்கிரன் கூடியிருக்க சுக்கிர தோஷம். சுக்கிரன் 3, 6, 8, 12 பெற்றிருக்க வக்ரம், அஸ்தமனம், நீசம், வக்ர தோஷம். பொறாமை, ஒரு ஜாதிக அல்லது ஜாதகர்களுக்கு பொறாமை உள்ளதா என்பதை பார்ப்பது. லக்னத்தில் எந்த கிரகமும் நிற்கக்கூடாது. இப்படி அமைந்தால் பொறாமை இருக்காது. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஏப்ரலில் உதயமாகும் சனி பணக்கட்டை அல்ல போகும் ராசி. ஏப்ரல் மாதத்திலே கிரகங்களினுடைய பெயர்ச்சி மாறுபட்டு அனைத்து ராசிகளையும் பாதிக்கும். இந்த நிலையிலே சனி பகவான் மீன ராசியிலே உதயமாகிறார். ஜோதிட ரீதியாக ஏப்ரல் மாதம் மிகவும் முக்கியமான மாதமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் பல சக்தி வாய்ந்த கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன. இதனால் இந்த மாதம் மிக முக்கியமாய் பார்க்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் பல முக்கிய கிரகங்கள் பெயர்ச்சி மற்றும் சில முக்கிய மாற்றங்கள் நிகழ உள்ளன. இந்த தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களும் இருந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகள் பயன்பெறுவது அதிகமாக இருக்கும். சில கிரகங்கள் தங்கள் ராசியை மாற்றிக்கொள்ளும். அதே வேளை வேறு சில கிரகங்கள் தங்கள் அஸ்தமன நிலையிலிருந்து விடுபட்டு மீண்டும் உதயமாகும். இதனால் சில ராசிகளுக்கு இந்த காலகட்ட வாழ்க்கையிலே மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும். ஜோதிடரின் கூற்றுப்படி இந்த ஏப்ரல் மாதம் பலருடைய தலைவிதியை மாற்றி அமைக்கும் என்று கூறப்படுகிறது. முதலிலே மேஷ ராசிக்காரர்கள் சனியின் உதயம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். நீண்டகால பணிகள் முடிவடையும். உங்கள் வேலை அல்லது தொழிலே புதிய பொறுப்புள்ள உங்களுக்கு கிடைக்கும். எதிர்கால வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தற்போது பல வழிகள் கிடைக்கும். உங்களுக்கு மன அமைதி கிடைப்பதுடன் பல வழிகளில் நன்மை வந்து சேரும். செய்யும் வேலையிலே பல நன்மைகள் பெற்று உயர் இடத்திற்கு செல்வீர்கள். ரிஷப ராசியில் பிறந்தவர் சனியின் எழுச்சி நிதி ரீதியாக பயனை கொடுக்கும். புதிய வழிகளே வருமானம் கிடைக்கும். நீங்கள் தற்போது வேலை செய்து கொண்டிருந்தால் ஒரு வேலை, நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். கல்வித்துறையிலே வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் சனியின் உதயம் சமநிலையும் ஸ்திரத்தன்மையும் கொண்டு வரும். மன அழுத்தம் குறைத்து மகிழ்ச்சியை கிடைக்கும். உங்கள் தொழில் அல்லது பணித்துறையிலே ஒரு புதிய பாதையிலே உங்களை கொண்டு செல்லும். நீண்ட காலமாக கடினமாய் உழைத்து வந்தவர்களுக்கு தற்போது நல்ல பலன் கிடைக்கும். உறவு முறைகள் மிகுந்த இணக்கங்கள் அமையும். உங்கள் வாழ்விலே ஒரு நேர்மறையான சூழல் உருவாகும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது.
உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எண்ஜோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும். இப்பொழுது ஏப்ரல் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகும் விளக்கமாகும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் வெளியிடப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்போது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய பலாபலனை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். ஒருவித படபடப்பு வந்து செல்லும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும். நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாக புரிந்து கொள்வார்கள். தலை சுற்றல், முழங்கால் வலி வந்து விலகும். யாரையும் பகைத்துக் கொள்ளாது. உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்த ஒருவித படபடப்பு வந்து செல்லும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்து நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாக புரிந்து கொள்வார். தலை சுற்றல், முழங்கால் வலி வந்து விலகும். யாரையும் பகைத்துக் கொள்ளாது. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்து உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும். சவால்களை தாளைகளை கவனமாக கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் பாக்கிகள் நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போங்கள். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் பாக்கிகள் நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போங்கள். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை பணிவாக பேசி வேலையை வாங்குங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் திடீர் என்று எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் பணிவாக பேசி வேலையை வாங்குங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்துக் கொள்ளாது. வியாபாரத்தால் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம். எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. அரசு விவகாரம் அலட்சியம் வேண்டாம். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் யாரையும் பகைத்துக் கொள்ளாது. வியாபாரத்தால் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும். ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம். எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இது வராத பண வரவு உண்டு. பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். புது வேலை அமையும். நீண்ட நாட்காக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைவார்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விட்டு தீரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். அமோகமான நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்து எதிர்பாராத பண வரவு உண்டு. பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். புது வேலை அமையும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்து நீண்ட நாட்காக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடைவார். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விட்டு தீரும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்து உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். அமோகமான நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசுவீர்கள். நவீன சாதனங்களை வாங்குவீர்கள். வேற்று மருத்துவர் உதவுவார். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வார்கள். இனிமையான நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசுவீர்கள். நவீன சாதனைகளை வாங்குவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வேற்று மருத்துவர் உதவார். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வார்கள். இனிமையான நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகள் சிக்குவீர்கள். வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிக உரிமையை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கவனம் தேவைப்படுகின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும்.
வெறுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகள் சிக்கல் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம், கவனம் தேவைப்படுகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதே. பணம் நகையை கவனமாய் கையாளும். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். உத்தியோகத்தில் மற்றவர் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள். விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். பணம் நகையை கவனமாய் கையாளுங்க. வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மற்றவர் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள். விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். பண வரவு ஓரளவே திருப்தி தரும். தாயில் உடல்நிலை கவனம் தேவை. வாழ்க்கை துணையால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். மனதிலே அடிக்கடி குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சகோதர வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினருக்காக செலவு செய்ய நேரிடும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். உங்கள் பணிகளை நீங்களே செய்வது நல்லது. வியாபாரத்துக்காக பணியாளருக்காக செலவு செய்ய நேரிடும். லாபத்தை எதிர்பார்த்தபடி இருக்கும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண வரவு ஓரளவே திருப்தி தரும். தாயின் உடல்நிலை கவனம் தேவை. வாழ்க்கை துணையால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனதிலே அடிக்கடி குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினருக்காக செலவு செய்ய நேரிடும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். உங்கள் பணிகளை நீங்களே செய்வது நல்லது. வியாபாரத்துக்காக பணியாளருக்காக செலவு செய்ய நேரிடும். லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். மற்றவருக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். அதனால் சில செலவுகள் ஏற்படலாம். சிலர் வியாபாரத்தில் புது இடத்தில் கடையை மாற்றி உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலுமே புதிய வாய்ப்புகள் சிலருக்கு வரும். சிலர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பி வீடு வாகனத்தை சீர் செய்வது. அதனால் சில செலவுகள் ஏற்படலாம். சில வியாபாரத்துக்கு புது இடத்தில் கடையை மாற்றுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலுமே புது வாய்ப்புகள் சிலருக்கு வரும். சிலர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். வியாபாரத்தில் பாக்கியில் நயமாய் பேசி வசூலிக்க பாருங்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் மோதல் வந்து நீங்கும். கவனம் தேவைப்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். சதய நட்சத்திரத்தை வியாபாரத்தில் பாக்கியில் நயமாய் பேசி வசூலிக்க பாருங்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் மோதல் வந்து நீங்கும். கவனம் தேவைப்படுகின்ற நாள். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருக்க வேண்டும். பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய தொடர்நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக மகான்கள் அல்லது சித்தர்கள் இவர்களை வணங்க சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.